எனக்கு பேர் கமல்ராஜ். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். கலைகிருஷ்ணா மேடத்திட்ட காடஸ் மேக்கப்புக்காக வந்திருக்கேன். இப்போ ஒரு 4 டேஸாக காடஸ் மேக்கப் மேடம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே மற்ற பியூட்டிஷியன் நம்ம போனால் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் போதும், இது பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மேடம் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும், நீ ப்ராக்டிக்கலாக எப்படி கற்றுக்கணும், ப்ராக்டிக்கலாக எங்கே என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஐப்ரோவில் என்ன பண்ணணும், நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் திங்ஸு, எங்கெங்கே நம்ம கரெக்ஷன் கொடுத்தோன்னா எங்கெங்கே கரெக்டாக வரும், அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி ஒரு ஸ்டாச்சு லெவலில் ஒரு கார்டை உருவாக்குறது, அந்த கலையை கொண்டு வர்றது, அவங்களோட ஃபேஸில் எவ்வளோத்துக்கு நம்ம என்ன பண்ணுனா அவங்க ஒரு கார்டாக உருவாகுவாங்க. அதே மாதிரி அந்த கார்டு எப்படி ஹைலைட் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு கார்டை கொண்டு போகிறது, அதே மாதிரி அவங்க ஸ்டாச்சு லெவலில் அவங்கள எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போய் காமிக்கிறது, அந்த மாதிரிலாம் நான்லாம் ரொம்பவே வியந்து பார்த்தது என்னென்னா, நம்மளை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அதேமாதிரி எனக்கும் சிவன் வேஷம் போட்டிருந்தாங்க, அதேமாதிரி கருப்புசாமி வேஷம் போட்டிருந்தாங்க. அந்த வேஷம்லாம் அமேசிங்காக பயங்கரமாக எனக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே சிவனை அப்படியே கொண்டு ஒரு ஸ்டாச்சு லெவலில் நிப்பாட்டின மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கருப்புசாமியும் வேறு லெவல், அந்த லெவலில் கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். மேடம் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆத்மார்த்தமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் பக்குவமாக எடுத்து சொல்லி எந்த ஒரு டீச்சிங் லெவலில் எப்படி டீச்சிங் பண்ணணும் அப்படின்றது மேடத்திட்ட கற்றுக்கலாம். அதேமாதிரி மேடத்திட்ட பியூட்டிஷியன் கிளாஸ்னால் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி ஒவ்வொருத்தவங்களும் புரிகிற மாதிரி கற்றுக் கொடுக்கணும், எப்படி அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு மைண்டில் கொண்டு போகணும் அப்படின்றத நல்லபடியாக இந்த 4 டேஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கும் ஃபுல்லாக கற்றுக்க முடியாது, யாருமே வந்த உடனே எல்லாமே பண்ண முடியாது. 4 டேஸ் மேடம் சொன்னது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், நல்லபடியாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபீல்டு லெவலில் நான் இன்னும் பண்ணுவேன். மேடம் இன்னுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நானும் இன்னுமே என்னை இன்னும் ப்ராக்டிக்கல், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து வரும். உடனே எல்லாம் பண்ண முடியாது, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மேடம்லாம் ஜீனியஸ்ஸு. அவங்க லெவலில் நம்மளால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல். ஒரு 100 பேருக்கு தேவையாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நானும் இனிமேல் கண்டிப்பாக மேடம் லெவலில் வந்துடுவேன். அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே இருக்கும், அவங்க சப்போர்ட் இருக்கும், கைடன்ஸ் இருக்கும்னு ரொம்ப நாளாகவே எனக்கு தெரியுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நானும் அவங்க லெவலில் வந்துடுவேன். அவங்களோட ஆசீர்வாதத்தோடு அவங்களோட ஒரு சீடனாக ஒரு சிஷியனாக கண்டிப்பாக ஒரு லெவலில் வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, கற்றுக்கோங்க. கண்டிப்பாக இன்னுமே நிறைய டெவலப் ஆவாங்க.